சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து கிட்டத்தட்ட 50 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்றுத்துல கூட வந்து எனக்கு அடுத்த ரவுண்டு போல் எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ அப்போ நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கால்வாசி தடவை வந்து நம்ம இன்டர்வியூவில் வந்து செய்யக்கூடாத ஒரு சில விஷயத்தை செய்வோம். அதனால் அவங்க நம்மளை வந்து அடுத்த ரவுண்டுக்கு கன்சிடரே பண்ணாமல் இருப்பாங்க. அந்தமாரி என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்ட் ஜாப்ஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாக போகுது. அதுக்காக எக்ஸ்பர்ட் ஜாப்ஸ் வந்து அவங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் வந்து ஏஐ இன்டெகிரேஷனோட கொண்டு வர போகிறாங்க. வேலை கிடைக்கிறதுக்கு ஏஐயோட அசிஸ்டன்ஸோட நம்ம வந்து மேட்சிங்கான வேலையை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன்ட். இதை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பர்ட் அகாடமியில் இருக்குது. இது வரைக்கும் 400 பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட கைடன்ஸ் தேவை அப்படின்னா அங்கே நீங்கள் புக் பண்ணலாம். டாப் மேட்லேயும் நீங்கள் வந்து என்ன ஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இன்டர்வியூ போகிறோம்ப்பா, நிறையா அட்டன் பண்ணுறோம். ஆனால் எதுலேயுமே கால் ஃபார் வர மாட்டேங்குது. எப்படி வந்து எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல, இத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, என்னை சுற்றி இருக்கவங்களாம் கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்றப்ப ஃபண்டமெண்டலாக நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் இன்டர்வியூ போகிறப்ப. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், தொடக்கம். நம்மளோட போகிறப்பே வந்து லேட்டாக போகிறது அண்டு ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போகிறது, 10 மினிட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளார நம்ம சொல்லிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து தட் இஸ் அ வெரி பிக் ரெட் ஃப்ளாக். இன்டர்வியூக்கே உங்களால் கரெக்டாக வர முடியல, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து, அதாவது வேலை கிடைக்கணுன்றதுக்கு தான் அலமோதுரும் உலகம். சரி, அதுக்கு அவ்வளோ போட்டி, அவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கே நீங்கள் லேட்டாக வரீங்க, அதுக்கே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா வேலையை எப்படி சீரியஸாக எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் ஃப்ளாக் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூவில் வந்து ஆள் பாதி ஆடை பாதி. ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது வந்து உங்கள் மேலே வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து அது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து லெட்ஸே ஃபார்மல்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு போகணுன்றதுக்காக கரெக்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். ஓவர் ட்ரெஸ்ஸும் பண்ணாதீங்க. கோட்டு, டை அந்த மாதிரி தேவையில்லாமல் ஓவர் ட்ரெஸ்ஸும் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் கேஷுவலாக இருக்கிறது, பிஸ்னஸ் கேஷுவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அந்தமாரி பாலிசி இல்லை அப்படின்னா அந்தமாரி பண்ணிட்டு போகிறது, விச் இஸ் பேசிக்லி. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களை அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லணும், உங்களுக்கு இந்தமாரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராதிங்க, ஜீன்ஸ் போட்டு வராதிங்க, ஃபார்மல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் அந்தமாரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அடியர் டு இட். அண்ட் மோஸ்ட் கேசஸ் வந்து ஃபார்மல்ஸில் போங்க. இட் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் கேஷுவல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. பட் நீங்கள் வந்து டோன்ட் டேக் அ ரிஸ்க். இந்தமாரி ஒரு விஷயத்தில் வந்து டோன்ட் டேக் யுவர் டைவர்ஷன். உங்களை வந்து டைவர்ட் பண்ணிடாங்க. உங்கள் அட்டென்ஷன் வந்து உங்கள் மேலே இருக்கணுமே தவிர நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறது மேலே இருக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் பேசுவீங்க. அது வந்து மேக் இட் கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட். ஏன்னா நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களை மாரி இன்னும் 100 பேர்கிட்ட அவங்க பேசணும். அவங்க முன்னாடி சிரித்து பேசுகிறது அப்படின்றது வந்து அவங்க வேலையை ப்ரொஃபஷனலாக செய்கிறதுக்கான ஒரு அறிகுறி. நாட் பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து கேண்டிடேட்டே அவங்க சிரிச்சு தான் பேசியிருப்பாங்க, அடுத்த வர கேண்டிடேட் அவங்க சிரிச்சு தான் பேசுவாங்க. அதுக்காக அவங்க எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசுறதுக்கு அவங்க என்ன நீங்கன்னா மாமனா மச்சானா அப்போல்லாம் கிடையாது. அவங்க வந்து அதை பேசுகிறது அவங்களோட ப்ரொஃபஷனல், அவங்க வேலையை இப்படி தான் செய்யணுன்றது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேச அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்க முடியாது. உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை கிறிஸ்பாக வச்சுக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ் தான், இவ்வளோ தான். என்னோட ப்ரொஃபைல் என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்கில் செட் என்ன, இதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ அதை மட்டும் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அதை மழுப்புற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. அதாவது ஒஸ்ட்டு கேஸ் என்னன்னு தெரியுமா, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்காது. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து சும்மா ஏதோ ஒரு கேஷுவலாக ஒரு ஹெச்ஆர் வந்து பேசுவாங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் செட்டு, உங்களோட நோட்டீஸ் பீரியட் என்ன அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ரவுண்டுலேயே உங்களை வந்து டெக்னிக்கலாக நீங்கள் சாலிடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, ஏன்னா ஒரு ஹெச்ஆருக்கு வந்து டெக்னிக்கலாக அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு ஜாவா டெவலப்பருக்கு என்ன தேவை, ஒரு iOS டெவலப்பருக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. ஆனால் அந்த ஹெச்ஆருக்கே வந்து உங்களுக்கு விஷயம் தெரியாது, நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சன், உங்களுக்கு அந்தளவுக்கு விஷயம் தெரியாது அப்படின்றத அவங்க கெஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அடுத்த ரவுண்டுக்கு உங்களை வந்து சஜஸ்டே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அதாவது அவங்க அதுக்கு மாரி உங்களை மாரி நிறைய பேர் பார்க்குறாங்க, அதே ரோலில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவன், ஸ்கில் செட் இருக்கிறவன் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னா அவன் டெய்லி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்றப்ப அவன் அதில் வந்து பெரிய விஷயத்தை கூட குட்டி குட்டியாக சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அந்த வேலையை செய்யாதவன், அந்த வேலையை சும்மா போலியாக சொல்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தெரிஞ்ச 2 விஷயத்தை வந்து பெருசாக எலாபரேட் பண்ணி சொல்லுவான். நீங்கள் அந்தமாரி சின்ன விஷயத்தை பெருசாக எலாபரேட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்ட்டு. ஸோ அதனால் பெரிய விஷயத்தை கூட கிறிஸ்பாக சொல்கிறவன் வந்து பிகாஸ் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான். ஹீஸ் லைக் அவனுக்கு நிறைய மண்டக்குள்ளே இருக்குது. அவனுக்கு வந்து இந்த 2 விஷயத்த சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு விஷயமே கிடையாது, வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்றதுக்காக எலாபரேட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு வந்து கொடுக்குற டைமில் வந்து இன்னும் நான் 10 நிமிஷம் கூட நான் பேச முடியும் இந்த டாப்பிக்கில். ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சுருக்கான், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்தமாரி இருக்கிறவன் தான் வந்து ஒரு பெரிய விஷயத்தை கிறிஸ்பாக சொல்லுவான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதேமாரி உங்கள் கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணாமல் போகிறது. காமனாக ஒரே ரெஸ்யூமே ஒரே கவர் லெட்டர் தூக்கி 10 கம்பெனிக்கு அமிச்சிங்க அப்படின்னா 10 கம்பெனியும் உங்களுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட ரெஸ்யூமே தான் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் கொடுக்குற வேலை வந்து உங்கள் கவர் லெட்டரும் ரெஸ்யூமேவும். இதை பற்றி செப்பரேட்டாக நான் வீடியோவும் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். பட் உங்கள் ரெஸ்யூமேல வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு இந்த கம்பெனிக்கு ரிலவெண்ட்டாக என்னென்ன விஷயம்லாம் இருக்குதோ அதை மட்டும் ஆட் பண்ணுறது. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுக்கு ரிலவெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து திஸ் அ வெரி பேசிக் திங், ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ. அண்ட் அதேமாரி 10 கம்பெனி 100 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறது, 500 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்குன்றதுலாம் கேரண்டி கிடையாது. அது என்னென்னா காமனாக எல்லாமே நாக்ரி மாரி ஒரு பிளாட்ஃபார்மில் போகும். அவன் வந்து ஒரு HRM சாஃப்ட்வேர் கொடுப்பான். அந்த சாஃப்ட்வேரில் உங்கள் ப்ரொஃபைல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவான், பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவான். இது ஸ்கேம், இது ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவான். ஸோ அதுமாதிரி நிறைய இடத்துல போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களை பற்றி பேசுங்க, பட் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசாதீங்க. உங்களை பற்றி வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லாதீங்க. அது வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து நீங்கள் சொல்லுங்கள், இதை நான் பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லுங்க தவிர இதை நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், மற்றவங்கள நல்லா பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுறப்ப யாரை பண்ணுவாங்க யாரை பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ரொம்ப டேலண்டடாக இருக்கிறான் ஆனால் அவன் வந்து ஒரு டாக்ஸிக் லீடராக இருக்கான், இல்லை வந்து டாக்ஸிக் சூப்பர் ஸ்டார் எம்ப்ளாயாக இருக்கான் அப்படின்றப்ப அவங்களை ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒருத்தன் வந்து ஆவரேஜ் டேலண்ட்டாக இருக்கிறான் ஆனால் ஒரு நல்ல டீம் மெம்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுறதுக்கு தே நீட் அ டீம். ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தேவையில்ல, ஒரே ஒரு ஒன் மேன் ஆர்மி கிடையாது. அது வந்து ஒரு 10 பேர் சேர்ந்த விஷயம் தான் பேர் தான் அந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ண முடியும். அதுக்கு தே நீட் அ ஸ்ட்ராங் டீம். அந்த டீமில் ஒருத்தன் மட்டும் வந்து மற்றவங்கள இது பண்ணிவிட்டு ஒருத்தன் சூப்பராக வேலை செய்கிறான் அப்படின்னா அவனை மட்டும் வச்சு பண்ண முடியாது. மற்றவங்க எல்லோரும் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க கூட இவங்க சண்டை வரும். அது வந்து அந்த டீமோட எஃபிஷியன்சியை குறைக்கும். ஸோ அதனால் மேக்கிங் யுவர் செல்ஃப் லுக் லைக் அ டீம் பிளேயர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் உங்களோட பழைய டீமோ உங்களோட பழைய கம்பெனியோ உங்கள் பழைய மேனேஜரோ இவங்களை பற்றி என்றைக்குமே நெகட்டிவாக பேசாதீங்க. எஸ்பெஷலி பழைய கம்பெனி பழைய மேனேஜர் பற்றி பேசாதீங்க. ஏன்னா அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அதனால தான் இந்த கம்பெனி வரேன், அந்த கம்பெனி சரியில்லை, அந்த கம்பெனி வந்து சின்ன ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அவங்கள பேசுகிற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. நாளைக்கு நம்மளை இந்த விட்டுட்டு அடுத்த கம்பெனிக்கு போகிறப்ப நம்மளையும் இப்படி தான் அவன் சொல்லுவான் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதேமாதிரி மேனேஜரை பற்றி எப்போவுமே நெகட்டிவாக பேசாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்டு போவீங்க தெரியுமா, அந்த ரவுண்டு போகிறப்ப உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறது யார் அப்படின்னா உங்கள் ஃபியூச்சர் மேனேஜர். அந்த ஃபியூச்சர் மேனேஜர் வந்து போன ரவுண்டு நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்ற விஷயத்தை அவர் பார்ப்பார். அப்படி பார்க்குறப்ப ரீசன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு காலமில் வந்து போன கம்பெனியில் மேனேஜர் சரியில்லை, மேனேஜர் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தார், அதனால் இந்த கம்பெனிக்கு நான் வரேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆக்சுவலி அது குட் பி ட்ரூ, அது ட்ரூவான விஷயமா கூட இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் இன்னொரு வேலைக்கு வரீங்க, அந்த வேலைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புது மேனேஜர் இருக்க போகிறாரு, அந்த மேனேஜர் டாக்ஸிக்காக இல்லாமல் கூட இருப்பார். அப்படி இருக்கிறப்ப அந்த ரீசனுக்காக நான் வரேன், அதுக்காக வரேன் அப்படின்றத நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லா நேரத்துலையும் வந்து நீங்கள் சொல்கிறத யாரும் நம்பணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சொல்லலாம் மேனேஜர் டாக்ஸிக்காக இருப்பான்ட்டு, பட் நீங்கள் வந்து லேட்டாக வந்திருப்பீங்க, நீங்கள் வந்து சோம்பேறியாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு டெக்னிக்கலாக ஸ்கில்ஸ் நிறையா இருந்திருக்காது, அந்த மேனேஜர் உங்களை வச்சு குப்பை கொட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார், அதனால் அவர் வந்து டென்ஷன் ஆகிருப்பார், கத்திருப்பார். பட் இப்போ வந்து இருக்கிற மேனேஜர் வந்து இந்த 2 ஆங்கிளையும் தான் பார்ப்பார். நீங்கள் சொன்னதுக்குன்றதுக்காக நீங்கள் அது உண்மைன்னு யாருமே நம்ப போகிறது கிடையாது. ஸோ அதனால் அந்தமாரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்தமாரி பழைய கம்பெனியை பற்றியோ பழைய மேனேஜர் பற்றியோ இந்த நெகட்டிவாக பேசுகிறது இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அதேமாரி பாடி லாங்குவேஜ், கெஸ்டரு, இது வந்து ரொம்ப பெருசாக அப்படி கையை ஆட்டி பேசுகிறது அப்படிலாம் இல்லாமல் உங்களோட கெஸ்டர் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும். இப்போ நான் பேசுகிற என்னோட கெஸ்டர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஐ கான்டாக்ட் வந்து என்னட்டு அது கிராப் பண்ணவே இல்லை, இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ அப்படி தான் இருக்கணுமே தவிர அது டிஸ்ட்ரப்டிவாக இருக்கக்கூடாது. அவங்க பேசுகிறதே நீங்கள் பேசுகிறதே வந்து திடீர்னு அவங்க வந்து டைவர்ட் ஆகிடுறாங்க, இதுவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் பேசிக்லி a பேட் பாடி லாங்குவேஜ். ஸோ அந்த பேட் பாடி லாங்குவேஜ்னால் கால் மேலே கால் போடுறது, ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்காடுறது. ஸோ அந்தமாரிலாம் இல்லாமல் யூ ஷுட் அந்த ரோலுக்கு உங்களை எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்தமாரி உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ தட் கிவ்ஸ் லைக் ஒரு கான்ஃபிடென்ஸ். இவங்க வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயாக இருப்பான், நல்ல ப்ரொஃபஷனலாக இருப்பான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கடைசி இன்டர்வியூ எண்டில் வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்காக சில கொஷின்ஸ் வச்சுக்கோங்க. அந்த கொஷின்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக வந்து பீப்புள் கன்சிடர் யுவர் செல்ஃப் லைக் அந்த கம்பெனி மேலே அந்த வேலை மேலே ரொம்ப ஆர்வம் இல்லாமல் போல இருக்குது. ஏன்னா ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் சீரியஸாக கொஷின் கேட்பீங்க. இந்த வேலை செஞ்சேன்னா எனக்கு எப்போ வந்து வேலை ஆரம்பிக்கும், எப்போ முடியும், அண்ட் இந்த வேலையில் வந்து எனக்கு எப்படி க்ரோத் இருக்கும், அண்ட் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்களா, அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்க முடியுமா, இப்படின்ற மாரி ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் சீரியஸாக கேட்டிங்கன்னா அது அங்கே கேட்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, இவன் இந்த விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக கேட்குறான் அப்படின்னா அவன் வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதே தான் வந்து நினச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை அவங்க வந்து கொஷின் தான் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னா தே திங்க் தட் ஓகே இஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட், அவனுக்கு இந்த கம்பெனி மேலே ஜாயின் பண்ணுன்றது பெரிய ஆர்வம்லாம் கிடையாது, ஏதோ ஒரு 10 இன்டர்வியூவில் இந்த இன்டர்வியூ வந்திருக்கிறான்
அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு என்த்யூசியாஸ்டிக்காக அந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுல, இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் காட்டுங்க. ஓகே, வில் see again another video guys. இதேமாரி இன்னும் வீடியோஸ் நம்ம சந்திப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் cheers. அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.